இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த ஆடி மாதத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ஆடி மாதத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க பாருங்க ஜோசியரே, சும்மா என்ன சமாதானப்படுத்தாதீங்க. எனக்கு என்னமோ வருத்தமா தான் இருக்கு. என் மனசுக்கு எதுவுமே ஒத்துக்கல. பத்மா, திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காத. அவர் தான் சொல்றாருல்ல, நாளைக்கே சாந்தி முகூர்த்தம் நடத்தணும், அப்படி இல்லன்னா 3 வருஷத்துக்கு பிரச்சனை ஆகணும் சொல்றாருல்ல. மா, நான் தான் என் மனசு ஒத்துக்கலன்னு சொல்றேன்ல. அத்த, இவ இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, நீங்க பேசாம இருங்க. மச்சான், இது அப்படி இல்ல. அவ மனசுல ஏதோ உறுத்தல் இருக்கு. அவ சீனோட அம்மா இல்லையா? அவ விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். ஐயா, ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பார்த்து சொல்லு. சரிங்க ஐயா. பரிகாரம் இருந்தா உனக்கு சம்மதம் தானே பத்மா? சொல்லுடி. எனக்கு சம்மதம் தாம்மா. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, நீங்க மனசு கலங்க வேண்டாம். உங்க பையனுக்கு தானே வாரிசு வரப்போகுது, அந்த பரிகாரத்தை நீங்க தான் பண்ணணும். நான் பண்ணணுமா? என்னடி நான் பண்ணணுமாங்கற? அப்ப பண்றேன்னு தான் நான் சொன்னேன். முதல்ல அவர் பரிகாரம் என்னன்னு சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் பத்மா, பரிகாரம் என்னன்னு சொன்னாதான் நீ சரின்னு சொல்லுவியா? சரின்னு சொல்லு, அவர் சொல்லுவாரு. அதாவதுமா, வயிற்றுல அம்மிக்கல்ல கட்டிக்கிட்டு அம்மன் கோவில 3 தடவை சுத்தி வரணும். என்னது? வயித்துல அம்மிக்கல்ல கட்டிட்டு சுத்தி வரணுமா? ஏங்க, அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் எதுக்கு அம்மிக்கல்ல கட்டி சுத்தி வரணும்? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. பரிகாரம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை பண்ணிதான் ஆகணும் பத்மா.